நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட மாதிரி யாருக்கு இருக்காது. எப்போதுமே சரிங்க, குடும்பத்தை எடுத்து ஃபேமிலியை எடுத்து பல்ல பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்துறைக்கு ஓடிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பண்ணணும், பயங்கரமா திறமையான குணம் தனுசை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு? நான் தயவு செய்து சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் நல்ல ஒரு அமைப்புல 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு, 15 நாள் தான் அவருடைய பலனை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா சுயசாரம் வாங்கியிருக்காரு. இந்த சிவராஜ யோகமும் சேர்ந்து இருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வந்துகிட்டே இருக்கு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரான ஒரு பலனை கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில் உள்ள தலையெழுத்து மாற போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிக்கு பிரச்சனை, கலகம், போட்டி, போராட்டம், தடை எல்லாமே கொடுக்கறது யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். நீ கேட்டுங்க, வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் சரி, உங்களுக்கு கடன் வருது, பகை வருது, தொழில் வருது, வேலை உதவி தடங்கள் வருதுன்னா அந்த சுக்கிர பகவான் தான். இப்பைக்கு நம்ம சுக்கிர பகவான் தான் பார்க்க முடியும், வேற எந்த கிரகத்தையும் பார்க்க கூடாது. அடுத்த லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே அவரும் சுக்கரன் தான். ஏன் இது உங்களுக்கு முக்கியமான கிரகம் சொல்லணும்னா, அது இப்ப பலமாயி சுயசாரத்துல போய் இந்த சிவராஜ யுகத்துல குரு உச்சத்துல இருக்கிறாலும் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் இந்த குறைஞ்ச நாள் நடக்க போகும். நம்ம ஏன் சுக்கிர தசை வந்தா ஜாதகம் போய் பாக்குறோம்? ஏன்னா திடீர் யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் தான். ஆனா ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும், இங்க நல்லா இருந்தாதான் இங்க திடீர் யோகம் வரும். ஏன்னா தற்போதைய பணத்துக்கு பாருங்க, எப்போதுமே நிரந்தரமான பணம் குருவை சொல்றாங்க. திடீர் ராஜயோதி யாருன்னா சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்ப ஜாதல குருவும் சுக்கிரன் நல்லா இருந்தா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, ஒரு நட்சத்திரம் பலனை கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்களை சந்திச்சிருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்ல போனா, நல்ல நிரந்தரமான வேலை நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறைய ஒரு தடைகளை சந்திச்சது யாருன்னா இது தனுசு ராசிக்காரங்க. நீங்க கேட்டு பாத்துங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய தடை, தாமதம் நிறைய இருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை. கொஞ்சம் வருமானத்தை அப்படியே இறுக்கி பிடிக்கும் யாருக்கா இருந்தாலும் சரி. நீங்க பொருளாதாரம், படிப்பு, கல்வி, உங்க வீட்டுல குழந்தை தனுசு ராசியா இருந்தாலும் சரி, படிப்பு கல்வி யார் படிக்கலாம் சரி, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு தடை தாமதம் கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா சனி பகவானோட சாரத்துல போகும்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யும் போது வண்டியில, வாகனத்துல, வீட்டுல, இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். செலவு பண்ணுவாங்க, குடும்பத்துல அதிகமா வர செலவுகள் அதிகமா இருந்துடும். இதெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றம். வீடு கொடுத்தவர் யாரு? சூரியன். சிவராஜ யோகம் இருக்கு உங்களுக்கு. எப்படி இந்த குறைஞ்ச நாள்ல முழுக்க இந்த சிவராஜ யோகம் பயங்கரமா வேலை செய்யும். வருமானம் பாருங்க, இன்கம் பாருங்க, வருமானம் கிடைக்காத இருக்கும், வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு யாரோட சேர்ந்திருக்காரு தெரியுமா? பாக்ய அதிபரோட சேர்ந்து. எப்படி
இடம், பூமி, பணம், பொருள், நகை, இது எல்லாமே பாருங்க சூரியன் தலைமை கிரகான சூரிய பவனம் சேர்ந்துருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில. நான் சொல்ல இந்த சிவராஜ யோகங்கிறது பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே இந்த காலகட்டத்துல கொடுத்தே தரும். யாருக்குமே கொஞ்சம் எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி அதை அடைப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை இடம் வாங்காதவங்க, பூமி, ஒரு இடத்த விற்கணும், பூமி வைக்கணும், சொத்தை விற்கணும், ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இது சம்பந்தமா எத்தனை பேர் கேஸ் வழக்கா போயிருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாரு. இந்த சுக்கிரபவன கிரக பயிற்சி பயங்கரமா தீர்ப்பு கொடுத்துரும். ஏன்னா சூரியனோட சேர்ந்துருக்கீங்க நீங்க. எப்படி சூரியனாவே ஒரு தலைமை பொறுப்பு, பிரச்சனை எல்லாமே இந்த சூரிய பகவான் தான். அப்ப இங்க தடங்கள் நீங்கி நல்ல ஒரு பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமா இருக்காங்க, பயங்கரமா இருக்கு. பாருங்க அரசியல், அரசாங்கம், நான் ரெண்டுக்குமே சொல்றேன். அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் மாணவர்கள் எழுதுறீங்களோ நீங்க எழுதி பாருங்க, ரிசல்ட் சாதகமா இருக்கணும். ஓப்பனா சொல்லுறேன், ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா வரும். இது நடந்தே தீரும், யாராலையும் மாத்த முடியாது. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, பதவி ஒரு கிடைச்சிச்சா இப்ப கிடைக்க போகுது. இந்த 15 நாள்ல கண்டிப்பா கிடைச்சிடும். வேலை தொழில் உத்தியோகத்துல சொல்றேன், பதவி உயர்வுக்கு சொல்றேன். ஏன்னா சூரியன் வீட்டுல இந்த சுக்கிரபவன் உட்காந்துருக்காரு. ஆமா, ஆனா இது எல்லாமே நடக்கணும் உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருக்கணும். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, எல்லாருமே சரி இந்த கலியுகத்துல ஒருத்தர் பிறக்கணுமா, எல்லாருமே நம்ம கர்மாவில பிறந்திருப்போம். அந்த கர்மாவுக்கு ஏற்ற பலன் தான் இங்க நடக்கும். ஜாதகத்தை பார்த்து தசா பத்தி மூவ் பண்ணி அடிங்க, சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதே பாருங்க நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம், திருமணத்துள்ள பேச்சுகள் எல்லாமே பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வர எல்லாமே சாதகமா இருக்கு. நிறைய ஒரு மாற்றத்தோட மெயினா உடம்பு ஆரோக்கியம், நிறைய மருத்துவ செலவு கடுமையா நடந்திருக்கும் குடும்பத்துல. மருத்துவ செலவு நிறைய இருந்திருக்கு, இப்ப மருத்துவ செலவு கண்டிப்பா குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும் பாத்துங்க. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இந்த திடீர் யோகம், இந்த லாட்ரி எடுக்கணும்னு கேக்குறீங்களே, தனுசு ராசியில பாருங்க ஜாதக தசாபதி கண்டிப்பா அடிங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த சுக்கிரபானம் நல்ல ஒரு யோகத்துல நல்ல ஒரு பலமா உட்காந்துருக்கேன். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மெயினா தனுசு ராசியை பார்த்தா மருத்துவ சம்பந்தமா நிறைய பேர் படிப்பீங்க. மருத்துவ படிப்பு, அடுத்து ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பு, அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு, அடுத்து கலை சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த படிப்பு எல்லாமே கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமே தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டு வருது பாருங்க. அதே மாதிரி இந்த வெளிநாட்டை வேலை பார்க்குற இந்த விசா பிரச்சனை, கொஞ்சம் சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுத்தாரு. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க. எப்படி மூல நட்சத்திரம் பார்த்தா எதுவுமே பாருங்க, எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தோன்னே ஒரு வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். ஒரு ஞாபக சக்தி, என்ன கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க இவங்க. உங்களுடைய வழி பாருங்க, மூலத்துல பிறந்தா பாருங்க, உங்களுடைய கேரக்டர் பாருங்க வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, யார் சொல்றதும் கேட்க மாட்டாங்க, தான் மனசுக்கு என்ன படுதோ நச்சுன்னு செய்யக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. இப்ப பாருங்க, நீங்க இவங்க எதிர்பார்த்த வழி நல்ல ஒரு லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, இடமாற்றம், தொழில் மாற்றம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாத்த போறீங்க. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா கொடுத்துரும். நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுன்னா சுக்கிரனும் கேதும் சேர்ந்து இருக்குது. அப்ப ஏதோ நீங்க பெருசா ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்க்கறீங்க, அது தள்ளி தள்ளி போது இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். பொதுவா பாருங்க, தனுசு ராசியில பிறந்த இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எப்படி தனுசு ராசியில மெயினா பூராட நட்சத்திரங்கிறது பொதுவா எதுவுமே நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாதுங்க. ஒரு வேலையை கரெக்டா பண்ணுவாங்க இந்த நட்சத்திர. அறிவுத்திறன், கலை, இசை, எதுலையுமே லாபம், பொருளாதாரம் நிறைய. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனலியா லுக்கா போவாங்க. ஆனா இவங்களுக்கு இப்பதான் நல்ல நேரமே வருது. எப்படி போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே நல்ல நேரமே ஆரம்பிக்கும். ஓப்பனா சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கடன், பகை, வம்பு, வழக்கு, வேலை இல்ல, உத்தியோகம்ல நீங்க கேட்டுக்குங்க. ரீசெண்டா மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க, கேட்டு பாருங்க. நிறைய பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடை, தாமதம், நல்ல வேலை பார்க்குற இடத்துல அவமானம், இல்ல கணவன்கள் ஒரு மன வருத்தம், ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இந்த போராட்டத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க, டைமிங் பக்கவா இருக்கும். ஏன்னா 9ஆம் சுக்கிரன் இருக்காரு, நீங்க தலைமை பொறுப்பு போறீங்க, வேலை உத்தியோகம் நல்லா கிடைக்க போகுது, வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல காரியம் தேடி வரப்போகுது, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நல்லா பலமா போகுது. எந்த ஒரு கெட்டதையும் நடக்க விட மாட்டார். எல்லாமே சூப்பரா உங்களுக்கு சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா போராட பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் தேடி வரும். அடுத்து தனுசு ராசியில இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க, நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு கேரக்டர் உத்திராடத்துல பிறந்துட்டாவே. ஆனா இவங்களுக்கு எல்லாமே இப்ப நல்லதா வரும். ஏன்னா சிவராஜ யோகம் முழுக்க இந்த உத்திராடத்துல பிறக்க மட்டும் தான் வேலை செய்யும். வெளிநாடு, வெளியூர், அரசாங்கம், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. எந்த கெட்டதும் வராது.
ஆனா குடும்பத்துல ஒரு திடீர் யோகம் உத்திராட பலம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நீங்க எதுலையுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே உத்திராட பலம். எல்லாமே உங்களுக்கு சாதகம் மாறும். ஏன்னா உத்திராடம் எந்த காரியம் இருந்தாலும் சரி பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கு. நீங்க மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்படி பெண்களுக்கு நிறைய பேர் கணவன் ஒற்றுமையும் சரி நிறைய ஒரு நல்ல விஷயம் உத்திராடம் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.